இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருள் படத்தோட கதை சுருக்கம் தான். இந்த படம் 2003 ஜூன் 1 ரிலீஸ் ஆனுச்சு. இந்த படத்தில் டைரக்டர் வந்து ஹரி அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ். இதில் விக்ரம், ஜோதிகா, வினித் சக்கரவர்த்தி, சரண்யா, கேஎஸ் ரவிக்குமார் இவங்க எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் விக்ரம் சார் ஃபேமிலி வந்து நகை செய்கிற ஆசாரி வீடாக இருப்பாங்க. நகையெல்லாம் செய்வாங்க. ஸ்டார்டிங்கில் இருந்தே விக்ரம் சாருக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிடிச்சிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நகை செஞ்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அண்ணன் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கும், தலைவாசல் விஜய். அவர் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக அங்கே உள்ள ஒரு செயினை வந்து திருடிடுவார். அது தெரிஞ்சிச்சுன்னா, அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க ஃபேமிலியில், அதாவது தன்னோட ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருக்குமே அசிங்கமாக போயிடும் அப்படின்றதுக்காக விக்ரம் சார் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அவர் மேலே பழி விழுந்து அப்படி ஆயிரும் அப்படின்ட்டு அவரே தன் மேலே பழி போட்டுக்குவார். நான் தான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் போட்டுருவார். அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்காது, அசிங்கமாக திட்டிடுவார். இன்னொன்று, விக்ரம் சாருக்கு இந்த படத்தில் பிடிக்காத ஒரு விஷயம்னா, கெட்ட வார்த்தையில் பேசுகிறது பிடிக்காது. யாராக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வச்சுக்கவே மாட்டார். வெளியாள்களாக இருந்தால் அடிச்சே போட்டுருவார். அந்தளவுக்கு அவருக்கு ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுனா அந்த மாதிரி இருக்கும். ஒரே வீட்டில் இருந்தாலும் 2 பேரும் பேசிக்காமல் இருப்பாங்க. இதில் காமெடி ஆக்டர் வடிவேலு சார் நடிச்சிருப்பாரு. அவரும் பக்கத்துலேயே வெள்ளிக்கடை வச்சு நடத்திட்டு இருப்பார். இவங்க ரிலேஷன் தான் வரும். அப்படியே போயிட்டுருக்கோம். இதில் ஜோதிகா வந்து இவங்க ஏரியாவில் வந்து குடியேறுவாங்க. ஜோதிகா அப்புறம் அவங்க தங்கச்சினா இருப்பாங்க. ஜோதிகா ஃபேமிலி வந்து ஐயர் ஃபேமிலி. இவங்க ஒரு தடவை போய் பிரியாணி கடையில் போய் பிரியாணி வாங்கி யாருக்கும் தெரியாமல் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடையில் கொண்டு போவாங்க. அப்போ பார்த்தா விக்ரம் அவங்க வளர்க்கக்கூடிய மணி அப்படின்ற நாய் வந்து இவங்க பின்னாடியே போயிட்டுருக்கோம். அப்போ விக்ரம் சார் யோசிப்பார், ஐயர் பொண்ணு ஏதோ வாங்கிட்டு போகுது, அதுக்கு பின்னாடியே இந்த நாய் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே போவார். போய் பார்த்தா மாடியில் உட்காந்து அக்காவும் தங்கச்சிமா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவர் கேட்பார், நீங்கள் ஐயர் தானே என்ன பிரியாணி சாப்பிட்ற அப்படின்னு. இல்லை, காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கொடுத்து எனக்கு அந்த டேஸ்ட்டை ஒட்டி விட்டாங்க, சேனக்கிழங்குன்னு சொல்லிட்டு, அதனால் எனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு. ஓகே, யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேனா அந்த காமெடி அது வாட்டில் போயிட்டுருக்கும். இதில் என்னென்னா, விக்ரம் சார் இருக்கிற ஏரியாலேயே அது என்னது கட்சி மீட்டிங்லாம் நடத்துவாங்கல்ல, அவங்க வந்து கரண்ட்டு போடணும், அந்த மீட்டிங்க்கு தேவையான கரண்ட் வேணும்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் தானே வந்து அந்த இது வந்து சொருகுவாங்க, வயரை வந்து. அப்போ இவருக்கு பிடிக்காது. என்ன இங்கே வந்து சொருகிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் அசிங்கமாக பேசி விட்ருவாங்க. அது பிடிக்காம அடிச்சு போட்டுருவார். இது என்ன ஆகுனா, மிகப்பெரிய ஒரு கட்சி தலைவருடைய மீட்டிங் அது. ஸோ விக்ரம் மேலே கொஞ்சம் கோவம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இது அப்படியே போயிட்டே இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்தாலுமே வினித் சக்கரவர்த்தி, அதாவது விக்ரமுடைய அப்பா என்ன பண்ணுவார்னா, விக்ரம் இதை தான் பண்ணியிருப்பாருன்னு அவராகவே நம்பிக்கிட்டு இவரை வந்து திட்டிகிட்டே இருப்பார். அதுவும் விக்ரம் அவருக்கு பிடிக்காது. ஆனாலும் தன்னுடைய அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். என்னதான் இருந்தாலும் அவருடைய அப்பா வந்து விட்டு கொடுக்க மாட்டார். இதில் விக்ரம வந்து ஒரு கோயிலில் வச்சுட்டு அவங்க அப்பா வந்து ஒரு அசிங்கப்படுத்திடுவார். கிடா வீட்டுக்கு போயிருக்கும்போது. அப்போ ஜோதிகா ஃபேமிலியாக இங்கே போயிருப்பாங்க. அப்போ போயிருக்கும்போது எல்லாரும் அமைதியாக இருந்தாலும் ஜோதிகா போயிட்டு, ஏன் நீங்கள் பெத்த பிள்ளையவே ஏன் இப்படி அசிங்கமாக பேசுகிறீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டோன்னே, டக்குன்னு அவர் வந்து ஜோதிகாவையும் அசிங்கமாக பேசுகிறார். ஜோதிகா விக்ரமையும் சேர்த்து வச்சு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிடுவார். டக்குன்னு இவர் என்ன பண்ணிடுவாருன்னா, தாலி எடுத்து அந்த இடத்துலயே கட்டிடுவார் ஜோதிகாவுக்கு. நானும் இவளும் தான் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிரும். அவங்க பாட்டில் தனியாக இருப்பாங்க. இதில் என்னாகும் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு தடவை இந்த அரசியல் வந்து அடிச்சு போட்டுருவார். தன்னோட அப்பாவே அடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி கோவத்தில் இவர் அடிக்க போய் பெரிய பிரச்சனையாகி கடைசியில் அந்த ரவுடியை வந்து கொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும். கொண்டோன்னே ஜெயிலுக்கு போயிடுவார். போயிட்டு ஒரு 7-8 மாதம் கழித்து தான் அவர் ரிட்டனே வருவார். தன்னோட பையன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றது இவர் ஜெயிலில் போய் இருக்கும்போது மட்டும்தான் அவங்க அப்பாவுக்கு தெரிய வரும். எல்லா விஷயங்களுமே அவங்க அம்மா சொல்லி எல்லாம் தெரிய வரும். வந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் வச்சு குளிக்க ஊற்றுவாங்க இல்லையா, அது வந்து அவங்க அப்பாவே வந்து தன்னோட பையனுக்கு வந்து எண்ணெய் வச்சு குளிக்க ஊற்றுவார். அப்போ விக்ரம் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாரு, இல்லைப்பா நான் பண்ண பாவத்துக்கு ஃபுல்லாக இதுதான் எனக்கு பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு குளிக்க ஊற்றி தன்னோட பையனை வந்து உள்ளே கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. நல்ல ஒரு குட் ஃபினிஷிங்கில் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து உட்காந்து அழகாக இந்த படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான் ஹரி அவர் கொடுத்துருக்காரு.